ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன். ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. இல்ல இல்ல, நடக்க கூடாது. இத்தனை வருஷத்துல நடந்ததில்ல, இத்தனை தடவை நடந்ததில்ல. நான் யாரை நிக்க வச்சாலும் ஜெயிப்பாவே. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. நடக்க கூடாது நடக்கதே இல்ல. நடக்க கூடாது. எவன் எனக்கு எதிராக ஒரு ஓட்டு போட்டுட்டான். மாட்டான், விட மாட்டான், விட மாட்டான். என்ன 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 இது நினைச்சிருக்காங்க என்ன? ஒரு ஓட்டுல நான் தோத்துருக்கேன்னா என்ன நடந்திருக்கேன்? எல்லாரும் சொல்லுங்க கட்டாயமா நான் தான் ஜெயிப்பேன்னு. எனக்கு எதிராக எவன்டா போட்டான்? விடக்கூடாதா? எனக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கான். எப்படி போடலாம்? எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். என் கண்ணு முன்னாடி மட்டும் மாட்டான் ராஸ்கல். எவனா இருந்தாலும் வெட்டிடுவேன். எனக்கு எதிராக ஓட்டு போடுறானுங்க. எப்படி போடலாம்னுங்க? யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? கண்டுபிடிக்கிறேன். எங்க யாராவது சாவு அவனுக்கு. ஸ்டாப் இட். என்ன இது? என்னப்பா இது? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நான் எவ்வளவு நம்பினேன். இப்படி தோத்து போய் நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? வேணாம்ல, வேணாம். நானே நொந்து போய் கிடக்கேன். வேணாம் வேணாம், பேசாத. புறையோடி பொண்ணு மேலும் மேலும் குத்தி பார்க்காத நீ. ஆமா, நான் கொலை வெறியில இருக்கேன். இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நிக்க யாருப்பா காரணம்? அவன் கூட பந்தயம் போட்டது யாரு? நீங்க தானே. இப்ப எங்க மேல கோவத்தை காட்டினா என்ன அர்த்தம்? பந்தயம் போட்டீங்கல்ல, ஜெயிச்சு காட்டியிருக்கணும். தோத்து போனது இப்ப எங்க குத்தமா? இப்போ என்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. இதுல கோபம் வேற உங்களுக்கு. நான் தோக்குறவில்ல, நான் தோக்குறவில்ல. என்னைய தோக்க அடிச்சிருக்காங்க. சதி நடந்திருக்கு. ஆமா, ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு அந்த ஒரு ஓட்டுக்கு? யாரு காரணம்? மாட்டேன் மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஆறு தெரியும்டி, தெரியும். எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிச்சிடவே கூடாது. என் பொண்ணு அண்ணன் மகனோட வாழணும். அதுதானே உன்னோட எண்ணம். நீயும் தானே அந்த ஒரு ஓட்டுக்கு காரணம். எனக்கு நல்லா தெரியும். நீயும் தான். ஒரு ஓட்டு நான் தோக்கிறதுக்கு நீயும் தான் காரணம். உன் அண்ணமாவ ஜெயிச்சதுக்கு நீயும் தான் காரணம். விடக்கூடாது ஒண்ணு. விடக்கூடாது ஒண்ணு. என்னப்பா விடல. அவரு தோத்து போன வெறியில இருக்காரு. யாரையாவது இப்ப அடிக்கணும். அதான் ஏன் மேல பாய்தாரு. விடல, என்ன அடிச்சு கொல்லட்டும். நீ கொஞ்சம் பேசாம இருமா. அடிச்சு கொல்லத்தான் செய்வ. ஆமா, கல்யாணத்தை நீதான் பிளான் பண்ணி கெடுத்த. இந்த தேர்தலையும் நீதான் பிளான் பண்ணி கெடுத்துட்ட. உன்னையெல்லாம் ஒண்ணு கொல்லாம விடக்கூடாது. சும்மா நிறுத்துங்க. வாஸ்தவமா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்க கூடாது. அவன் என்னோட அண்ணன் மகன் தான். ஆனா நீங்க யாரு? ஏன் புருஷன் இல்லையா? நான் எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு போடாம இருப்பேன்? நீ இத செஞ்சிருப்ப. ஆமா, நீ மாத்தி போடலன்னு சொல்லு. தாலி மேல சத்தியம் வாங்கிருக்கிய, அத நான் எப்படிங்க மீறுவேன்? கொடுத்த சத்தியத்தை மீறது எங்க பரம்பரையிலேயே இல்லங்க. இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பலன்னா நான் என்னத்தை செய்ய? எப்படியோ போங்க. எத்தனையோ ஆயிரம் ஓட்டு விழுந்திருக்கு. அதுல உங்களுக்கு விழாத ஓட்டு எதுன்னு எதை போய் தேடுவீங்க? இல்ல, ஒரு ஓட்டு இது வரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. நான் நிக்க வச்சா எவனா இருந்தாலும் ஜெயிப்பா. இன்னைக்கு நான் நின்று தோக்கேன். ஒரே ஓட்டு. ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. விடக்கூடாது.
என்னலே சத்தம் இது? சரியா என்னலே எழுதிருக்கானுவ? எங்கள் அண்ணன் தங்க பிரசிடென்ட் வை சண்முகம் வீட்டுக்கு வந்து வாழப்போகும் மகாலட்சுமியே, தங்க தலைவியே, எங்கள் அண்ணியாரே, அழகு தேவதையே, மருத்துவ மாமணியே, வருக வருக. இருக்குடே ஒதுக்குங்கள. என்னல நடந்துக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல வராதீங்க, இதெல்லாம் தப்பு. இல்ல உங்களை வெட்டாம விடக்கூடாதுல. உங்களை சவுந்தர பாண்டி சார்வால் எலெக்ஷன்ல வின் பண்ணா பேனர் வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டுருக்காங்களோ? அப்ப கிளம்புங்க. அந்த ஊரியா நீ? விட மாட்டேன் உங்களை, விட மாட்டேன். என்ன செஞ்சிருக்கானுவ? எம்பிட்டு தைரியம் இருந்தா இந்த வெறும்பைய என் பொண்ணோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டு என் வீட்டு முன்னாடியே நீ வந்து பேனர் வைக்க? ஐயா ஐயா என்னையா என்ன பாரு? ஐயா ஐயா இருங்க, நிறுத்துங்க, அருவாளை வீசாதீங்க. பாண்டி எடுத்து விடுறாடே. என்னடா வயசன்முகம் எனக்கு வச்சு என் வீட்டு முன்னாடி பேனர் கட்ட எந்த அளவுக்கு தைரியம் அவனுக்கு? அருவாளை வச்சு போஸ்டர் வெட்டிட்டு இருக்கீங்க. முதல் நாளே அவன் தலையை வெட்டி இருந்தா இப்படி தூரம் வந்திருக்குமா? சரி விடுங்க. ஐயா வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. யாரும் பார்க்கல இல்லடா. இல்ல இல்ல நீங்க போங்க, யாரும் பார்க்கல. நினைச்சிட்டு இருக்காமே. என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திட்டப்பா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு பிடிச்ச பரணி, அவளுக்கு என்னைய பிடிக்கலனாலும் எனக்கு அவளையே கட்டி வச்ச. ஆனா அதுதான் உனக்கும் விருப்பம்ன்றத இப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்ப என்ன தரணும்ன்றது நீ பார்த்து பார்த்து தான் செய்த. அதை புரிஞ்சுக்கிடாம நான் தான் ஐயோ ஐயோ கடவுளே இதை குடு அதை குடு காப்பாத்து காப்பாத்துன்னு உன் முன்னாடி பைத்தியக்கார மாதிரி வந்து கதறி நின்று இருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. நான் உண்டு, என் குடும்பம், என் கடை உண்டுன்னு இருந்தவன இப்படி ஊருக்கு பிரசிடென்ட் ஆக்கி வச்சு பாக்கிய. இது என்ன திருவிளையாடலு? பிரசிடென்டா எனக்கு என்ன செய்ய தெரியும்? பிரசிடென்ட்னாலே என்னன்னு தெரியாத பயல பிரசிடென்ட்னு சொல்லுதியே. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் ஊருக்கு தான் பிரசிடென்ட். ஆனா நீ தான் எப்போ எனக்கு பிரசிடென்ட்.
எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உன்கிட்ட தான் வந்து நிப்பேன். அப்பெல்லாம் நீ செய்ய முடியாது, பிஸியா இருக்கேன், போறவாங்கலாம் சொல்ல முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு. ஏன்னா உன ஆண்டவன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு அவர் உசுர வாங்கிட்டு கிடக்க. ஏய் சாமி எம்பிட்டு செஞ்சிருக்க அப்படி ஒரு நன்றி சொல்லணும்ல. எது நன்றி சொல்லுதியா? அண்ணே உன்னைய பார்த்தா நன்றி சொல்லுதா மாதிரி தெரியலையே. அவர் மிரட்டுற மாதிரியில இருக்கு. சார்வால், வணக்கம் சார்வால். என்ன நச்சு இது? சார்வால், உங்களுக்காக மக்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி என்ன வித்தியாசமா கூப்பிடுதிய? சார்வால், முன்னாடி தான் நீங்க சாதாரண மளிகை கடை சம்பவம், இப்போ பிரசிடென்ட் சம்பவம்ல, அத மறந்துட்டீங்களே. அண்ணாச்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பிரசிடென்ட் எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு தானே. கொரோனா அதே மளிகை கடை சம்பவம் தானே. எப்பவும் கூப்பிடா மாதிரியே கூப்பிடுங்க. எம்புட்டு பாடுபட்டு ஜெயிச்சிருக்கோம், இம்புட்டும் எதுக்கு? பிரசிடென்ட் ஆகி கையெழுத்து போடுறதுக்கா? வெளியில வா, நாங்க ஆளுகளை திரட்டி வச்சிருக்கோம். முதல்ல ஆக போற வேலையை பாப்போம்னே. அது என்ன முதல்ல ஆக போற வேலை? அட நீ வாப்பா, அப்புறம் சொல்லுதோம். வா 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 வா. வானே, எங்க கூட்டி போறீங்க? வானே. வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணாச்சி என்ன என்ன இது புதுசா என்னைய போய் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு? தம்பி, முன்னால தான் நீங்க சாதாரண சண்முகம், இப்ப பிரசிடென்ட் இல்ல. அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. நான் எப்போ உங்க பழைய சம்பவம் தான். சரிப்பா சமூகம், சட்டுப்புட்டுன்னு கிளம்பு. எங்க கடமையை செஞ்சு வச்சுட்டு நாங்க வேற வேலையை பார்க்க போகணும்ல. கடமையா? என்ன கடமை? என்ன பிரசிடென்ட் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எங்க எல்லாரும் முன்னாலையும் தானே நீங்க 2 பார்ட்டியும் ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திய. அதுலதான் நாங்க 4 பேரும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம்ல. கரெக்ட் கரெக்ட். இங்க பாருங்க பிரசிடென்ட் சார், சட்டுப்புட்டுன்னு பேசி அந்த பரணி பிள்ளைய உங்க கூட அனுப்பி வச்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இந்த 2 பயலுகளும் நீங்க ஜெயிச்ச உடனே எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்ட்டாங்களே. இலே இதெல்லாம் உன் வேலையா? அவனை விடு சண்முகா. நாளைக்கு இதே மாதிரி 4 பேர் வந்து என் வீட்டு முன்னால நிற்க மாட்டாங்களா? பதில் சொல்ல வேண்டியது நாளா? சவுந்தரபாண்டியோட மகளை உங்க கூட அனுப்பிச்சாதாமியா நாங்க நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு எங்க கூட வாயா. அண்ணாச்சி, நீ நினைக்கிற மாதிரி எங்க மாமா ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாதுல்ல. நாம போய் நின்னா டக்குனு பேச்சு மாத்தி பேசினா என்ன செய்விய? அவங்க மாவா முத்துப்பாண்டி துப்பாக்கி காட்டின என்ன செய்விய? அது எப்படி முடியும்? எங்க எல்லாரும் முன்னாலும் தானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஆட நீ வாப்பா, நாங்க பேசிக்கிட்டோம். இல்ல அப்ப அவர் முடியாதுன்னு சொன்னாலும் என் பரணிய என் கூட அனுப்பி வைப்பிய. என்ன ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான்பா. அது உன் கையில அக்ரிமெண்ட் வச்சிருக்கியா? வச்சிருக்கோம்ல. அதான் சண்முகங்கிறது. என்ன இது ஊர் பஞ்சாயத்துல எடுத்த முடிவு இல்ல? அதுலயே எங்க பிரசிடென்ட் ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? நீ வாப்பா பாத்துக்கலாம். பிறகு என்ன? இசை வித்வான்களே, ஏன் இன்னும் அமைதியாக இருக்கின்றீர்கள்? இசை ஒலிக்கட்டும், தாரை தப்பட்டைகள் காரை கிழிக்கட்டும். அப்படியே எம்பிட்டு நேரம்பா வாசல்லையே உட்காந்துருப்பீங்க. உள்ள வாங்கப்பா. அடுத்து என்ன செய்யறதுன்னு பேசலாம். தோத்து போயிட்டேன். ஒத்த ஓட்டுல தோத்து போயிட்டேனே. எனக்கு இருந்த மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து
அம்புட்டும் பறி போயிடுச்சே. இந்த அவமானத்தை துடைக்கணும், ஏதாச்சும் செய்யணும்லே. என்ன செய்ய முடியும்? அதான் எலெக்ஷனே முடிஞ்சு ஓட்டு எண்ணி முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. நாம நினைச்சாலும் இல்லைனாலும் அந்த வெறும்பாய தான் பிரசிடென்ட். அது எப்படிப்பா மாற்ற முடியும்? இல்லல்ல, மாத்தணும்லே, மாத்தணும், எப்படியாவது மாத்தணும். இல்லே, நான் கேஸ் போட போறேன். கேஸா? என்னையா அது? ஆமா, இந்த தேர்தல்ல தில்லு முள்ளு நடந்திருக்கு, இது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு கேஸ் போடுவேன். வெறும் பைய சமூகத்துக்கிட்டு அந்த பதவியை பிடுங்கிடுவேன். மறுபடியும் தேர்தல் வைக்கணும்னு வாதாட போறேன். பா, அதெல்லாம் நடக்கிற காரியமா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் தீர்ப்பு வரத்துக்கு குறைஞ்சது 3-4 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் இந்த வெறும்பாய தான் பிரசிடென்ட். இதெல்லாம் வேணாம்ப்பா, சொன்னா கேளுங்க. எந்திரிச்சு உள்ள வாங்க. முடியாதுல்ல, முடியாது. அவன் ஜெயிச்சதை செல்லாதாக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு, அதுக்கு ஒரு வழி சொல்லு. நான் உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு ஒரு வழி சொல்லு. இப்ப என்னல, இப்ப எதுக்கு கொட்டு அடிச்சுக்கிட்டு வரான்னு இவனை? என்ன வராம பஞ்சாயத்துல வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்ல, பின்ன அதான் தங்கச்சியை கேட்டு வரான்னு நினைக்கிறேன். பரணியவா? எம் பொன்னியா? முடியாது, முடியாது. நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஐயா, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுவும் பஞ்சாயத்தார் முன்னாடி. சும்மா விடுவாளா? எவன்ல எவன்ல பஞ்சாயத்து? எவன் பஞ்சாயத்து? எவன்? எல்லாரும் ஏன் காலுக்கீழதான். அது மட்டும் இல்ல, நான் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன்ல, கேட்க மாட்டேன். கேளா பரணி, நீ உள்ள போ. ஆமா, நீங்க இருக்க வேணாம், இப்போ உள்ள போ. பாக்கியம், நீ உள்ள உள்ள கூட்டிட்டு போ. அடிக்கிறியாப்பா? எழுந்துரு எழுந்துரு, வெட்டிலே பாத்து. என்னனே பிரசிடென்ட் பிஏ அடிக்கிறாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இரு 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 அழைச்சிங்களா? இப்படி தூரம் வந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிட்டா? யார் பேசினா என்னப்பா?
விஷயத்தை சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போனா போதும். ஆமாப்பா. ஆக ஊர் பெரியவர்களே, ஜனங்களே, பஞ்சாயத்தில் இருக்கும் அண்ணாச்சிகளே, இந்த பத்திரம் ஞாபகம் இருக்கா? நான் தாலி கட்டின என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஊர் முன்னாடியும் ஊர் பஞ்சாயத்தார் முன்னாடியும் இரு தரப்பும் எழுதிக்கிட்ட ஒப்பந்த பத்திரம் இதோ. இந்த ஒப்பந்தம் படி நானும் இதோ இருக்கிறாரு பெரிய மனுஷன் சவுந்தரபாண்டி சார்வாள் 2 பேரும் பிரசிடென்ட் தேர்தல்ல நிக்கன. நான் ஜெயிச்சிட்டதுனால என் வீட்டுக்கார அம்மாவை கையோட கூட்டிட்டு போறதுக்காக மேலத்தாளத்தோட வந்திருக்கான். என்ன மாமா, என் சம்சாரத்தை அமுச்சு வச்சிடறீங்களா?